श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः। श्रीमते श्री वराह महादेशिकाय नमः। श्री वेलुकुडी कृष्णन स्वामी तिरुवडिगळे शरणम। वेदांत लक्ष्मण मुनीन्द्र कृपाद बोधम तत्पाद युग्म सरसीरह भृंगराजम त्रयंदिग्म कृतपूरी वरिष्ठमंतम श्रीरंग लक्ष्मण मुनिम शरणम प्रपद्ये। श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः। श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः। இந்த ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ என்பதுதான் ஒரு தாரக மந்திரம். இதை சொல்பவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு குறையும் வராது. வேண்டுமென்றால் சொல்லி பாருங்கள். இந்த ஆடியோவை கடைசி வரைக்கும் கேளுங்கள். இந்த ஆடியோவின் தலைப்பு பூமகள் துயர் துடைத்த பூவராகன். வராக பெருமாள் எதற்கு அவதரித்தார் என்பதை இதில் தெளிவாக பார்ப்போம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்பதையும் தெளிவாக பார்க்கலாம். பாருங்கள். முதலில் ஸ்ரீமன் நாராயணன் ஜகத்தை படைக்கிறார். அதில் ஒரு பிரம்மாண்டமாக படைப்பார். ஒரு பிரம்மாண்டத்திற்கு ஒரு பிரம்மா உண்டு. அந்த பிரம்மா ஸ்ரீமன் நாராயணனின் நாபி கமலம், அதாவது தொப்புள் கொடியிலிருந்து பிறக்கிறார். அந்த பிரம்மாவை பெருமாள் படைக்க சொல்லுகிறார். அந்த பிரம்மா படைக்க ஆரம்பிக்கிறார். பற்பல வகைகளான படைப்பினை படைக்க ஆரம்பிக்கிறார். நடப்பன, பரப்பன, ஊர்வன, 2 கால் பிராணி, 4 கால் பிராணி என்று பல வகையான முதல் படைப்பை படைக்கிறார். படைத்துவிட்டு பிரம்மாவிற்கு ஒரு மூத்த பையன் பிறக்கிறார். அவருக்கு சுவாயம்புவ மனு என்று பெயர். அந்த சுவாயம்புவ மனுவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார்கள். அவருக்கு 3 பெண்கள் பிறக்கின்றன. ஒன்று தேவகூதி, இன்னொன்று பிரசூதி, இன்னொன்று ஆகூதி என்று பெயர். 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ஒரு பிள்ளைக்கு பிரியபிரதன் என்றும் இன்னொரு பிள்ளைக்கு உத்தானபாதன் என்றும் பெயர். பிரம்மா சுவாயம்புவ மனுவை படைக்க சொல்கிறார். சுவாயம்புவ மனு மீண்டும் பிரம்மா படைத்ததின் அடுத்த படைப்பின், அதாவது அடுத்த லேயரை தொடங்குகிறார். படைப்பினை ஒரு இடத்தில் வைக்க வேண்டுமே, படைத்தால் மட்டும் போதுமா? அந்த படைப்பு இருக்க இடம் வேண்டாமா என்று தேடும்போது பூமியை பார்த்தால் பூமியை காணாமல் போய்விட்டது. அந்த பூமியை ஹிரண்யாக்ஷன் என்ற ஒரு அசுரன் கடலுக்கு அடியில் கொண்டு ஒளித்து வைத்து விடுகிறான். அந்த கடல் ரசாதலம் என்ற கீழ் லோகத்தில் உள்ளது. ஒரு அண்டத்தில் பொதுவாக 14 லோகங்கள் உள்ளன. அதாவது 14 லேயர்ஸ் என்று சொல்லலாம். ஒரு தளம் என்றால் ஃப்ளோர் என்று சொல்கிறார்கள். முதல் தளம், 2வது தளம், 3வது தளம், முதல் மாடி, 2வது மாடி, 3வது மாடி என்று இப்பொழுதைய காலத்தில் பிளாட்ஸ் என்ற சிஸ்டத்தில் சொல்கிறார்கள். அதே போல் ஒரு அண்டத்திற்கு 14 லோகங்கள் உள்ளன. பூகு, புவக, சுவக, மகா, ஜனக, தபக, சத்தியம் என்று மேல் 7 லோகமும், அதல, வித்தல, சுத்தல, தலாத்தல, ரசாத்தல, மகாத்தல, பாத்தால என்று கீழே 7 லோகங்களும் உள்ளன. இந்த 14 லோகங்கள் சேர்ந்ததுதான் ஒரு அண்டம். இந்த அண்டத்தில் ரசாதலம் என்ற இடத்தில் பூமியை ஒழித்து விடுகிறான் ஹிரண்யாக்ஷன் என்ற அசுரன். இந்த ஹிரண்யாக்ஷன் என்ற அசுரன் யார் என்று கேட்டால் பிரம்மாவிடம் வரம் வாங்கியவன். அவன் தனக்கு போர் புரியதற்கு யாராவது இருக்கிறார்களா என்று தேடிக்கொண்டே போகிறான். அவன் பலத்திற்கு யாரும் ஈடுகட்ட முடியவில்லை என்பதால் பூமியை ஒழித்துவிட்டு வருணதேவரிடம் போய் கூக்குரல் இடுகிறான். ஹே வருணதேவனே, நீந்தான் தைத்திய தானவர்களை ஒழித்தவர்களாச்சே, அதாவது திதிக்கு பிறந்தவர்கள் தான் தைத்தியவர்கள், அதாவது அசுரர்களை ஒழித்தவனாயிற்றே, நீ என்னிடம் சண்டைக்கு வா என்று வருண பகவானை அழைக்கிறான். வருண பகவானோ, இப்பொழுது நாங்கள் சண்டையிடும் நிலையில் இல்லை, நாங்கள் அமைதியாக இருக்கிறோம். எப்படி அலை இல்லாத கடல் அமைதியாக இருக்குமோ அதே போல் நாங்கள் அமைதியாக இருக்கிறோம். நானும் அமைதியாக இருக்கிறேன். உன்னுடைய திமிருக்கு ஏத்த ஒருவன் ஸ்ரீமன் நாராயணனாகத்தான் இருக்க வேண்டும். அவர்தான் உன்னிடம் சண்டையிட முடியும். எங்களால் முடியாது. நீ அவரிடம் போய் சண்டையிடு. அவர் உன்னை டீல் செய்யும் விதத்தில், அதாவது உன்னை நடத்தும் விதத்தில் நடத்தினால், நீ செத்து போனால் உன்னை சுற்றி நாய்கள் தான் இருக்கும் என்று மிகவும் கர்வமாக பேசுகிறார் வருண பகவான். இப்படி கண்டதும் இதை கேட்டதும் ஹிரண்யாக்ஷன் பொருட்படுத்தவில்லை. ஏனென்றால் ஹிரண்யாக்ஷன் மிகவும் வலிமையானவன். அவனுக்கு ஏத்த ஒரு எதிரியை தேடிக்கொண்டிருக்கிறான். அப்பொழுது பிரம்மாவின் இந்த முதல் பையனான சுவாயம்புவ மனு அவர் படைப்பை பூமியில் வைப்பதற்காக இடம் தேடிய பொழுது
இடம் இல்லாததால் பிரம்மாவிடம் போய் முறையிடுகிறார். பிரம்மாவோ ஆழ்ந்த சிந்தனை செல்கிறார். என்ன இது, நாம் என்ன செய்வது என்று உருவத்தை சுருக்கி மிகவும் ஆழ்ந்து யோசிக்கிறார். அப்போது ஒரு பெருமூச்சு விடுகிறார். மூக்கு புடைப்பாக இருக்கிறது. மூக்கு புடைப்பாக இருக்கும் போது ஒரு பெருமூச்சு விடுகிறார் பிரம்மா. அந்த பெருமூச்சிலிருந்து ஒரு சிறு பன்றிக்குட்டி வெளியே வருகிறது. அந்த பன்றிக்குட்டி தான் ஸ்ரீ வராக பெருமாள் என்று நமக்கு தெரிய வருகிறது. அந்த பன்றிக்குட்டி முதலில் சின்னதாக இருக்கிறது, பிறகு ஒரு யானை அளவிற்கு வளர்கிறது, பிறகு 10 யானை அளவிற்கு பெரிதாக வளர்கிறது, பிறகு 100 யானை அளவிற்கு பெரிதாக வளர்கிறது, பிறகு 1,00,000 யோஜனை தூரம் ரொம்ப பெரிய வராகமாக வளர்ந்து நிற்கிறது. அந்த வராகத்தை தான் மகாவராக ஸ்புட பத்மலோச்சனக என்று மகரிஷிகள் ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். வாருங்கள் அதை கேட்போம். மகாவராக ஸ்புட பத்மலோச்சனக பரமாத்மா ஸ்துவமை வைக்கக நான்யோஸ்தி ஜகதப்பதே. அதாவது தாமரை கண்கள் உடைய பரமாத்மாவுக்கு நிகரான ஜகத்பதியான பெருமாளே, எங்களை காப்பாற்றுங்கள் என்று முறையிட்டனர். ஆண்டாள் தாயார் மானமிலா பன்றியாயின்னு பாடுறா. அதாவது உபமானமிலா பன்றியாயின்னு அர்த்தம். இப்படி ஒரு அவதாரத்தை நான் பார்த்ததே கிடையாது. தான் உடம்பு அழுக்கானாலும் பரவாயில்ல, நான் சேத்துல முங்கி பூமாதேவியை காப்பாற்றுவேன்னு ஒரு அவதாரம் எடுத்ததுனால உபமான விழா பன்றியாய் அப்படின்னு பாடுறா. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, பிரம்மத்துக்கு உபமானமே சொல்ல முடியாது. ஏன்னா பிரம்மம் மாதிரி இன்னொன்று கிடையாது. அதனால் உபமானமிலா பன்றியாய். இங்கு நாம் காண வேண்டியது, இந்த இடத்திலும் வராக பெருமாள் தாமரை கண்ணுடன் தான் இருக்கிறார். மீனாக வந்த போதும் தாமரை கண்ணுடன் தான் இருந்தார். ஆமையாக வந்த பொழுதும் தாமரை கண்ணுடன் தான் இருந்தார். இப்போது வராகராக வந்த பொழுதும் தாமரை கண்ணுடன் தான் இருக்கிறார். அதனால் இந்த தாமரை கண்ணை வைத்து வந்திருப்பது பெருமாள் தான் என்று நம்மால் எளிதாக கண்டுபிடிக்க முடியும். தாமரை கண்கள் மற்றும் கேசவன், அதாவது கேசம் நிறைந்த ஆமைக்கு எங்கேயாவது முடியிருந்து பார்த்திருக்கிறீர்களா? ஆனால் கூர்மாவதாரத்தில் ஆமைக்கு முடியிருந்தது, வராகத்திற்கு பன்றிக்கு முடியிருக்கிறது. அதே மாதிரி மீனாக வந்த போதும் முடியோடு தான் வந்தார். அதனால் கேசவன் என்று அவனுக்கு பெயர். கேசம் உள்ளவனால் அவனுக்கு கேசவன் என்று பெயர். தாமரை கண்கள் போல் இருந்ததனால் அவனுக்கு ஸ்புட பத்மலோச்சனக என்று அவருக்கு பெயர். தஸ்ய யஜ்ஞ வராகஸ்ய விஷ்ணோர் அமித தேஜசக. அதாவது வராக பெருமாள் யஜ்ஞவராகராக காட்சி அளித்தார். யஜ்ஞவராகர் என்றால் இங்கு குறிப்பிடப்படும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், பக்தனுக்காக எந்தவித ரூபத்தையும் நான் எடுப்பேன், எனக்கு இது கீழ் ரூபம் மேல் ரூபம் என்று பாகுபாடு கிடையாது, அனைத்து ஜீவராசிகளும் எனக்கு ஒன்றுதான், ஏனென்றால் நான் சமதர்ஷனக, அனைத்தையும் சமமாக காண்பேன் என்று காண்பிப்பதற்காக வராக பெருமாள் பன்றி அவதாரம் எடுத்தார். அந்த பன்றி அவதாரம் இது ஒரு தியாகத்தின் சின்னமாக இருப்பதால் யஜ்ஞவராக மூர்த்தி என்று அழைக்கப்பட்டார். இந்த யஜ்ஞவராகத்தின் மூர்த்தி அங்கங்கள் எப்பேற்பட்டது என்று காண்போம். அதாவது வராகரின் ரோமம், அவரின் முடி தர்பை புல்லாகும், வராகரின் திருவாய் ஹோமகுண்டமாகும், வராகரின் நாக்கு நெருப்பு அக்னி ஆகும், வராகரின் 2 கோரை பற்கள் யூபஸ்தம்பமாகும், அதாவது ஒரு தூண் ஆகும். அந்த யஜ்ஞத்திற்காக வைக்கப்பட்ட தூண். வராகரின் கொர் கொர் என்று எழுப்பும் ஒலி அதுவே வேத மந்திரங்கள் ஆகும். ஸ்ரீமுஷ்ணத்தில் ஸ்வயம் வியக்த கஷேத்திரமாக, அதாவது தானே உருவாகி வராக பெருமாள் காட்சி கொடுக்கிறார். இப்பொழுது இருக்கும் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ வராக மகாதேசிக சுவாமியும் அவரின் திருத்தகப்பனார் ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிக சுவாமியும் ஸ்ரீமுஷ்ணம் என்ற திவ்ய ஸ்தலத்தில் இருந்துதான், திவ்ய தேசத்தில் இருந்துதான் அவதரித்தார்கள். ஸ்ரீமுஷ்ண பெரியாண்டவன் ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிக சுவாமியை அவரின் பக்தர்கள் ஸ்ரீ பூ வராக ஸ்தல சோபிதாய பூ ரட்சிதார்த்த ஜனனம், அதாவது பூமியை காப்பாற்ற வந்த ஸ்ரீ வராக பெருமானே என்றுதான் அவரை ஸ்தோத்திரம் செய்கின்றனர். அவர் ஆச்சாரியின் பட்டத்திற்கு வருவதற்கு முன்பு அவரின் இயற்பெயர் வராகாச்சாரியார் என்று அழைக்கப்பட்டது. ஸ்ரீமத் ஆண்டவன் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி மீண்டும் கதையை தொடருவோம். ஸ்ரீ பூவராக தண்ணீருக்குள் மூழ்கிய பூமாதேவியை ரசாதலத்தில் இருந்து தன் கோரை பற்களால் காப்பாற்றிக் கொண்டு மேலே வருகிறார். அந்த விஷயத்தை நாரதர் ஹிரண்யாக்ஷனிடம் சொல்லிவிடுகிறார். சொல்லி ஹிரண்யாக்ஷனை கோபப்படுத்தி அவரை ஹிரண்யாக்ஷனிடம் சண்டையிட தூண்டுகிறார். ஹிரண்யாக்ஷனோ, ஆஹா, நமக்கு எதிரி வந்து விட்டான், நமக்கு தகுந்த எதிரி வந்து விட்டான் என்று வராக பெருமானிடம்
வேகமாக செல்கிறார். வராக பெருமானை பார்த்து, ஹே பன்றி உருவில் இருப்பவனே, இந்த ரசாதலம் எங்களுக்கு படைத்த பிரம்மாவால் கொடுக்கப்பட்டது. இதிலிருந்து பூமியை மீட்க உனக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று, இது எங்களிடம் என்று மண்ணின் மைந்தனை போல் பேசினான் இந்த ஹிரண்யாக்ஷன். என்னிடமிருந்து நீ தப்பிக்கவே முடியாது, இதோ வருகிறேன் பார் என்று வராகரை அடிக்க சென்றான் ஹிரண்யாக்ஷன். இதை கண்ட வராக பெருமாள் பூமியை தண்ணீரில் ஒரு சேஃபான இடமாக, அதாவது ஒரு பாதுகாப்பான இடத்தில் பூமியை வைத்து அதை நகராதபடி செய்து, ஒரு எப்படி மலைகள் ஒரு கல்லை தாங்குமோ, எப்படி மலைகள் தாங்கினால் அது நகராமல் நிற்குமோ, அதுபோல் பூமிக்கு ஒரு சக்தியை கொடுத்து அதை பூமியை தண்ணீரில் மிதந்து செல்லாமல் தன் கண்ணுக்குள்ளேயே வைத்திருந்தார் ஸ்ரீ வராக பெருமாள். வராகர் பேச ஆரம்பித்தார். ஆம், நாங்கள் காட்டுவாசிகள் தான், ஆனால் நீ வீட்டு நாய்க்கு சமானமானவன். நாய் குலைப்பதை எங்களை போன்ற வீரர்கள் கண்டுகொள்வதில்லை. உடனே ஹிரண்யாக்ஷன் தன் கையில் வைத்திருந்த இரும்பு கதையை வைத்து வராகரின் மார்பை தாக்கினான். வராகர் கதையின் அடியிலிருந்து தப்பிப்பதற்காக ஒதுங்கிக் கொண்டார், அதாவது டாட்ஜ் செய்தார். வராகர் கோபத்துடன் ஹிரண்யாக்ஷனின் வலது புருவத்தின் மீது கதையால் ஓங்கி அடித்தார். இப்படி ஹரியும் ஹிரண்யாக்ஷனும் மாறி மாறி அடித்துக் கொண்டனர். 2 பேரிடம் இருந்தும் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. ரத்தத்தை கண்டதும் 2 பேருக்கும் கோபம் பீரிட்டுக் கொண்டு வந்தது. இதை பார்க்கும் பொழுது 2 காளைகள் ஒரு பசுமாட்டிற்காக அடித்துக் கொள்வது போல் இருந்தது. இதை கண்ட பிரம்மா வராகரிடம் பேச ஆரம்பித்தார். ஸ்ரீமன் நாராயணனே, இந்த ஹிரண்யாக்ஷன் என்ற அசுரன் வெகுளியான பிராமணர்களையும் எதை கேட்டாலும் கொடுக்கும் காமதேனு பசுவையும் துன்புறுத்தி இருக்கிறான். அவனை சும்மாவிடக் கூடாது. இந்த அசுரன் என்னிடம் இருந்து வரம் வாங்கி உள்ளான். அந்த பலத்தை சோதிப்பதற்காக தகுந்த வீரரை தேடி கொண்டு வருகிறான். ஒருத்தரும் அகப்படவில்லை. ஒரு குழந்தை பாம்பிடம் விளையாடுவது போல் நீங்கள் விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். இது நல்லதல்ல. இவன் கதையை உடனே முடிக்க வேண்டும். இந்த அபிஜித் என்ற மங்களமான நேரத்தில் 2 முகூர்த்தம் தான் பாக்கி உள்ளது. அதற்குள் இந்த அசுரனை முடித்து விடுங்கள் என்று வராக பெருமாளிடம் முறையிட்டார் பிரம்மா. ஏனென்றால் இருட்டு ஆக ஆக அசுரர்களுக்கு பலம் ஜாஸ்தியாகி கொண்டே போகும். அதனால் இதை ஆதிவராகரிடம் தெரிவித்தார். ஆதிவராகர் உடனே சிரித்தார். எனக்கே நீ காலத்தை சொல்கிறாயா? நான் காலத்திற்கு அப்பாற்பட்டவன். எனக்கே நீ காலத்தை சொல்லிக் கொடுக்கிறாயா என்று பிரம்மாவை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு, என்னதான் இருந்தாலும் பிரம்மாவும் தன் குழந்தை தானே, பிரம்மாவின் வேண்டுதலுக்கிணங்க நான் நிறைவேற்றுகிறேன் என்று மீண்டும் ஹிரண்யாக்ஷனிடம் சண்டையிட சென்றார். ஆதிவராகர் உடனே ஹிரண்யாக்ஷன் மீது குதித்தார். அவனை கதையால் ஓங்கி தாக்கினார். ஹிரண்யாக்ஷனை கொன்றுவிட சுதர்சன சக்கரத்தை ஏவி விட்டார் ஸ்ரீ வராக பெருமாள். கோபத்தில் கண்கள் சிகப்படைந்தன ஹிரண்யாக்ஷனுக்கு. உடனே கதையால் பெருமாளை அடிக்க ஆரம்பித்தான். புயல் வேகத்தில் வீசினான். வராகர் தன் இடது காலால் கதையை எட்டி உதைத்தார். ஹிரண்யாக்ஷனின் கதை கீழே போய் விழுந்து விட்டது. கீழே விழுந்த கதையை எடுத்து மீண்டும் முயற்சி செய் என்று வராக பெருமாள் ஹிரண்யாக்ஷனிடம் சொன்னார். மீண்டும் கதையை வீசினான் ஹிரண்யாக்ஷன். கதையை கருடன் ஒரு பாம்பை பிடிப்பது போல் பிடித்தார் வராக பெருமாள். இதை கண்ட ஹிரண்யாக்ஷன் கதையை மீண்டும் எடுக்கவில்லை. வெட்கி தலை குனிந்தான். பிறகு சூலாயுதத்தால் வராகரை தாக்கினான். வராகரின் நெஞ்சின் மீது ஏவி விட்டான். சுதர்சன சக்கரத்தால் சூலாயுதத்தை சுக்குநூறாக்கினார் எம்பெருமான். இதை கண்டதும் வராகரின் நெஞ்சின் மீது குத்திவிட்டு மறைந்து விட்டான் ஹிரண்யாக்ஷன். ஆனால் ஆதிவராகர் கொஞ்சம் கூட அசையவில்லை. யானையின் மீது விழுந்த மாலையைப் போல் அப்படியே அசையாமல் நின்றார். பிறகு ஹிரண்யாக்ஷன் மாயப்போர் செய்ய தொடங்கினான். மந்திரத்தால் புயல் காற்றை வரவழைத்தான். எங்கும் புழுதி சூழ்ந்தது. எங்கு பார்த்தாலும் கற்கள் மழையாக வேகத்துடன் பொழிந்தது. ராட்சசர்களை ஏவி விட்டான். ராட்சசர்கள் வேலாயுதத்தை வராகர் மீது பயன்படுத்தினர். யக்ஷர்கள் குத்து வெட்டு என்று கத்திக்கொண்டே வந்தார்கள். இவர்களின் சிலர் குதிரை மீதும், சிலர் யானை மீதும், சிலர் தேரின் மீதும் வந்தார்கள். அத்தனை மாயை போர் யுக்திகளையும் ஸ்ரீ வராக பெருமாள் ஒரே ஒரு சுதர்சன சக்கரத்தால் சுக்குநூறாக்கி விட்டார். இதை கண்ட ஹிரண்யாக்ஷன் வராகரிடம் மல்யுத்தம் புரிவதற்காக வந்தான். கடைசியில் யஜ்ஞவராகர் ஹிரண்யாக்ஷனின் காதுக்கு அடியில் தன் காலால் எட்டி உதைத்தார். தன் திருவடியால் எட்டி உதைத்தார். உதை வாங்கிய அசுரன் புயலில் வேரோடு சரிந்த ஆலமரம் போல் வராகரை பார்த்து கொண்டே கீழே விழுந்தான். ஹிரண்யாக்ஷனின் உடம்பு உருண்டோடியது. அசுரனின் கண் மொழிகள் இரண்டும் பிதுங்கி வெளியே வந்தன. கைகள் சிதறின, கால்களும் சிதறின.
எந்த யோகிகள் சமாதி ஸ்திதியில் நாராயணனை காண வேண்டும் என்று நினைப்பார்களோ அவர்களுக்கு கிடைக்காத தரிசனம் ஹிரண்யாக்ஷன் என்ற அசுரனுக்கு சாகும் தருவாயில் கிடைத்தது. தேவர்கள் வராகரின் மீது பூமாரி பொழிந்தன. ஸ்ரீ பூவராகரோ பூமி தேவியை முதலில் எங்கு இருந்ததோ அதே இடத்தில் திரும்பி நிறுவினார். பூமாதேவி வராகரை பார்த்து, பாவங்கள் பெருகியதால் தான் நான் தண்ணீருக்குள் மூழ்கினேன். இந்த பாவத்தில் இருந்து என் குழந்தைகளை எப்படி காப்பாற்றுவது என்று கேட்டாள். அதற்கு வராக சுவாமியோ சரம ஸ்லோகத்தை அனுகிரகித்தாள். இதுதான் நாம் கேட்க வேண்டிய முக்கியமான தருணம். ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதி யோனரஹ தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மான்மஜம் ததஸ்தம் மிரியமானம் து காஷ்டபாஷாண சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம். எவன் ஒருவன் தன் உடல் பொருள் ஆவி முழுவதும் ஒழுங்காக இருக்கும் பொழுது என்னை நினைக்கிறானோ, மனமுருகி என்னை நினைக்கிறானோ, அவன் சாகும் பொழுது கோடை வாய் ஒழுகினாலும் சரி, கண் பார்வை இழந்தாலும் சரி, நினைவு தப்பி போனாலும் சரி, நான் அவனை நினைத்துக் கொள்கிறேன். அவனை நினைத்து பரமகதியான மோட்சத்தையே அவனுக்கு கொடுக்கிறேன் என்று கவலைப்படாதே என்று பூமாதேவியை பார்த்து ஸ்ரீ வராக பெருமாள் கூறினார். இதையே தான் ஆழ்வார் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் என்று பாடினார். இன்னொரு ஆழ்வாரோ கிடரொளி இளமை கெடுவதன் முன்னம் என்று பாடினார். அதாவது இளமையாய் இருக்கும் பொழுதே வராகரை நினைக்க வேண்டும். நினைத்தால் முதுமையில் வராகன் நம்மை நினைப்பான். கால் இருக்கும் பொழுதே கேசவனின் கோவிலுக்கு சென்று விட வேண்டும். கை இருக்கும் பொழுதே ஸ்ரீராமரை கை கூப்பி விட வேண்டும். கண் இருக்கும் பொழுதே கண்ணனை தரிசனம் செய்து விட வேண்டும். மனம் தூய்மையாக இருக்கும் பொழுதே நரசிம்மனை நினைத்து விட வேண்டும். ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமக. ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ண சுவாமி திருவடிகளே சரணம்.